ஹாய் எவ்ரிஒன். என்னை பார்த்து முக்காவாசி பேர் கேட்குற கேள்வி, எப்படிங்க இவ்வளோ ஹைட்டா இருக்கீங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க. அப்படி கேட்குற எல்லாத்துக்கும் இந்த வீடியோ மூலியமா பதில் சொல்லலான் இருக்கேன். பாயிண்ட் நம்பர் 1, நீங்க ஹைட்டா இருக்கிறதுனால உங்களை எல்லாரும் மதிப்பாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்க குடும்பத்துல கூட உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எங்க அம்மா பரன் மேல இருக்க செம்படத்தை எடுப்பான்னு சொன்னாங்க. ஓடி போய் செம்படத்தை எடுத்துட்டு இருந்தேன். உடனே எங்க அம்மா சொல்றாங்க, இவன் இதுக்காச்சும் பிரயோஜனமா இருக்காங்க. நேரா போயிட்டு ஹால்ல உட்காந்து பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எங்க அப்பா, டேய் ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல. இதெல்லாம் விடுங்க. ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போலான்னு வெளியே கிளம்புனாக்க எல்லா இடத்துலயும் செல்ஃபி ஸ்டிக் நீங்க தாங்க. பாயிண்ட் நம்பர் 2, நீங்க ஹைட்டா இருக்கிறதுனால மாசா நடந்து வரலாம், மாஸ் வாக் கொடுக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. எக்ஸ்பெக்டேஷன். இல்ல, நீங்க ஹைட்டா குட்டி தொப்பையோட நடந்து வரும்போது இப்படிதான் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 3, எந்த டெக்ஸ்டைல் ஷாப் போனாலும் நம்ம சைஸுக்கு சட்டை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எக்ஸல் எடுத்தா ரொம்ப தொலை தொலைன்னு இருக்கும். இந்த மாதிரி என்னப்பா இது கோமாளி மாதிரி ஆயிடுச்சு. சரி, எக்ஸல் எடுத்தாதான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே எல் எடுத்தா இப்படி இருக்குங்க. பாயிண்ட் நம்பர் 4, மணமேடையில் நடக்கும் கொடுமைகள். மணமேடையில மாப்பிள்ள ஹைட்டா இருந்தாருன்னா இவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பொண்ணுக்கு ஹீல்ஸ் போட்டு செங்கலை வச்சு அந்த செங்கல் மேல நிக்க வைப்பாங்க. அப்பயும் போட்டோகிராஃபர் மாப்பிள்ளைய கொஞ்சம் குனிஞ்சு நில்லுப்பான்னு சொல்லுவோம். இப்படி எல்லா போட்டோக்கும் மத்தவங்களுக்காக குனிஞ்சு குனிஞ்சு நிப்பான் தெரியுமா? இவரு 7 அடி நடக்கும் 7 அடி நிலவை நின்னுக்கிட்டே தொட்டுடுவார். இதை விட கஷ்டம் என்னன்னா பாயிண்ட் நம்பர் 5, பஸ்ல போறது, ஆட்டோல போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நின்னுட்டு இருந்தா மண்டை இடிக்கும், உட்காந்தா முட்டி இடிக்கும். நம்ம முன்னாடி இருக்கிற சீட்டு நம்ம தேடி புடிச்சு இந்த சீட்ல தான் உட்காருவோம்னு ஒரு சீட்ல உட்காருவோம். நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவன் வந்த உடனே அப்படியே ஃபுல் பிளாட்டா படுத்துருவான். அண்ணே கொஞ்சோண்டு லிவரை முன்னாடி இருந்துங்க, கேட்க மாட்டான். ஒர்க் ஆகல தம்பி அப்படின்வான். அப்ப எவ்வளவு கோவம் வரும் தெரியுமா? டேய் நாசமா போக மாட்டேடா, நல்லா இருப்படா நல்லா இருப்படா அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அதனால ஆட்டோ பஸ் தவிர்த்திடுங்கள். ஹைட்டா இருக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. அதனால ஹைட்டா இருக்கவனை பார்த்து ஆச்சரியமா எப்படி இவ்வளோ ஹைட்டான அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. அவனுக்குள்ள நிறைய குமுறைகள் இருக்கும். அதே மாதிரி குள்ளமா இருக்கவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஏதாவது பிரச்சனையை, இப்ப நான் சொன்ன பிரச்சனையை ஏதாவது ஃபேஸ் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. உலகினில் மிக உயரம் மனிதனின் சிறு இதயம், நினைவுகள் பல சுமக்கும் நிஜத்தினில்